வணக்கம். நமது டிவியின் இரவு நேர பிரதான செய்திகளோடு இணைந்திருக்கின்றோம். செய்திகளோடு இணைந்து கொள்ளும் நான் ஷலோமி நாகேந்திரன். விரிவான செய்திகளுக்குள் செல்ல முன்னர் முதலில் தலைப்புச் செய்திகள். பெருந்தோட்ட தொழிலாளர்களின் அடிப்படை சம்பளம் அதிகரிப்பு, ஜனாதிபதி உறுதி. வத்திக்கானின் அறிவிப்புக்கு முன்னர் விடுதலையானார் சஹரானின் மனைவி. தமிழர்களை இலக்கு வைத்து ஆளும் கட்சியின் தேர்தல் வேட்டை. யாழ் பல்கலையில் உணர்வுபூர்வமாக அனுஷ்டிக்கப்பட்ட அன்னை பூபதியின் நினைவேந்தல். இலங்கை பாகிஸ்தான் கடற்படை கூட்டுப்பயிற்சி இடைநிறுத்தமா? ஆப்கானிஸ்தானில் சக்தி வாய்ந்த நிலநடுக்கம், அதிர்ந்தது கட்டடங்கள், வீதியில் குழுமினர் மக்கள். தொடர்வன உள்நாட்டு செய்திகள். பெருந்தோட்ட தொழிலாளர்களின் நாளாந்த சம்பளம் அதிகரிக்கப்படும் என ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க உறுதியளித்துள்ளார். பெருந்தோட்ட தொழிலாளர்களுக்கு 1700 ரூபாய் என்ற வகையில் நாளாந்த அடிப்படை சம்பளம் பெற்றுக் கொடுக்கப்படும் என ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க தெரிவித்துள்ளார். வெற்றி நமதே ஊர் எமதே மக்கள் பேரணி தொடரின் தலவாக்கலையில் இடம்பெற்ற மக்கள் பேரணியில் கலந்து கொண்டு உரையாற்றும் போதே ஜனாதிபதி இதனை குறிப்பிட்டார். தொழிலாளர்களின் சம்பள அதிகரிப்பு தொடர்பில் பெருந்தோட்ட நிறுவனங்களுடன் கலந்துரையாடல்கள் முன்னெடுக்கப்படுவதாகவும் ஜனாதிபதி சுட்டிக்காட்டியுள்ளார். அதேபோல தொழிலாளர்களுக்கு காணிகளை பெற்றுக் கொடுக்கவும் நடவடிக்கை எடுத்துள்ளதாக அவர் கூறியுள்ளார். இதேவேளை இனவாதத்தை தோற்கடிக்க தற்போதுள்ள சட்டங்கள் போதுமானதாக இல்லாவிட்டால் புதிய சட்டங்கள் வகுக்கப்பட்டேனும் நாட்டில் இனவாத அரசியலுக்கு இடமளிக்கப்படாது என ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க தெரிவித்துள்ளார். கருத்துக்களை வெளிப்படுத்தும் உரிமையை தாம் மதிப்பதாகவும் ஒவ்வொருவரும் தங்களுக்கு விருப்பமான அரசியலில் ஈடுபடும் உரிமையை மதிப்பதாகவும் ஜனாதிபதி கூறினார். தற்போதைய அரசாங்கம் வடக்கு, கிழக்கு, மலையகம் மற்றும் தெற்கு உள்ளிட்ட அனைத்து மக்களின் பங்களிப்புடன் உருவாக்கப்பட்டது எனவும் ஜனாதிபதி வலியுறுத்தியுள்ளார். மறுமலர்ச்சிக்கான பயணத்தை பலப்படுத்த இணைந்து கொண்டுள்ள அனைவருக்கும் ஜனாதிபதி இதன் போது நன்றி தெரிவித்துள்ளார். தமிழர்களை இலக்கு வைத்து ஆளும் கட்சியின் தேர்தல் வேட்டை ஆரம்பமாகியுள்ளது. எமது கட்சியை நம்பி வாக்களித்த தமிழ் மக்களை நாம் ஒருபோதும் கைவிட மாட்டோம் என தேசிய மக்கள் சக்தியின் அமைச்சர் விமல் ரத்நாயக்க தெரிவித்தார். வடக்கு கிழக்கில் மட்டுமல்ல, நாடெங்கிலும் வாழும் தமிழ் மக்கள் கடந்த 2 பிரதான தேர்தல்களிலும் தேசிய மக்கள் சக்திக்கு வாக்களித்துள்ளனர் என அமைச்சர் குறிப்பிட்டார். இறுதியாக நடைபெற்ற பாராளுமன்ற தேர்தலில் தமிழ் மக்கள் தேசிய மக்கள் சக்திக்கு அமோக ஆதரவு வழங்கியதாகவும் அமைச்சர் சுட்டிக்காட்டினார். அதேபோல் நடைபெறவுள்ள உள்ளூராட்சி மன்ற தேர்தலிலும் தமிழ் மக்கள் தமது கட்சிக்கு பேராதரவு வழங்குவார்கள் எனவும் அமைச்சர் நம்பிக்கை வெளியிட்டார். எமது கட்சியை நம்பி வாக்களித்த தமிழ் மக்களை ஒருபோதும் கைவிட மாட்டோம் எனவும் அமைச்சர் இதன்போது வலியுறுத்தினார். வத்திக்கானின் அறிவிப்புக்கு முன்னர் ஈஸ்டர் தாக்குதலின் பிரதான சூத்திரதாரியான சஹ்ரானின் மனைவி விடுதலை செய்யப்பட்டுள்ளார். நாளை உலகளாவிய ரீதியில் உயிர்த்த ஞாயிறு தினம் அனைத்து கிறிஸ்தவர்களாலும் கொண்டாடப்பட உள்ளது. 2019 ஆண்டு ஏப்ரல் மாதம் இடம்பெற்ற உயிர்த்த ஞாயிறு தாக்குதலில் கொல்லப்பட்டவர்களை வேத சாட்சிகளாக அறிவிக்க உள்ளதாக வத்திக்கான் செய்தி வெளியிட்டுள்ளது. இந்நிலையில் ஈஸ்டர் கொள்ளை குற்றச்சாட்டின் பிரதான சூத்திரதாரியான சஹ்ரானின் மனைவி, பிள்ளைகள் மற்றும் குடும்பத்தினர் இன்று மொரலை போலீசாரினால் மேற்கொள்ளப்பட்ட விசாரணைகளின் பின்னர் விடுதலை செய்யப்பட்டுள்ளனர். போலீசாருக்கு கிடைத்த தகவல் ஒன்றை அடுத்து அவர்கள் பயணித்த பஸ் வண்டி போலீஸ் நிலையத்திற்கு எடுத்துச் செல்லப்பட்டு விசாரணை நடத்தப்பட்டது. பூரண விசாரணையின் பின் இவர்கள் தொடர்பில் சந்தேகத்திற்குரிய விடயங்கள் எதுவும் தென்படாததால் அவர்கள் விடுதலை செய்யப்பட்டுள்ளனர். குடும்ப சுற்றுலா ஒன்றிற்காக தாம் கொழும்பு வந்ததாக இவர்கள் தரப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. எனினும் இவர்கள் இந்த சம்பவத்தின் பின் தமது பயணத்தை இரத்து செய்துவிட்டு மீண்டும் தமது வீடுகளுக்கு சென்றதாகவும் புலனாய்வு தகவல்களிலிருந்து தெரிய வந்துள்ளது. அன்னை பூபதியின் 37ஆம் ஆண்டு நினைவேந்தல் இன்று யாழ் பல்கலைக்கழகத்தில்
இடம்பெற்றது. இந்திய படைகளின் ஆக்கிரமிப்பிற்கு எதிராக 31 நாட்கள் உண்ணா நோன்பிருந்து தாயக விடுதலைக்காக உயிர் நீத்த அன்னை பூபதியின் நினைவேந்தல்கள் யாழ்ப்பாண பல்கலைக்கழகத்தில் இடம்பெற்றது. யாழ்ப்பாண பல்கலைக்கழக பிரதான வளாகத்தில் இன்றைய தினம் 37வது ஆண்டு அஞ்சலி நிகழ்வுகள் இடம்பெற்றன. இதன்போது அகவணக்கம் செலுத்தப்பட்டு அன்னை பூபதியின் திருவுடலுக்கு சுடரேற்றி மலர் தூவி அஞ்சலி செலுத்தப்பட்டது. மேலும் அன்னை பூபதி தொடர்பான நினைவுரையும் இடம்பெற்றது. யாழ்ப்பாணம் பல்கலைக்கழக மாணவர் ஒன்றியத்தினால் இந்த நினைவேந்தல் நிகழ்வுகள் முன்னெடுக்கப்பட்டன. இலங்கை பாகிஸ்தான் கடற்படை கூட்டு பயிற்சி இடைநிறுத்தம் தொடர்பில் பாதுகாப்பு அமைச்சு விளக்கம் அளித்துள்ளது. இந்தியாவின் எதிர்ப்பை அடுத்து இலங்கை பாகிஸ்தான் கடற்படை கூட்டு பயிற்சி இடைநிறுத்தப்பட்டுள்ளதாக வெளியான செய்திகளில் எந்தவித உண்மையும் இல்லை என பாதுகாப்பு அமைச்சு தெரிவித்துள்ளது. பாகிஸ்தான் உயர்ஸ்தானிகர் ஆலயத்தின் வேண்டுகோளின் பேரில் வழங்கப்பட்ட அனுமதிக்கு அமைய குறித்த பாகிஸ்தான் கப்பல் கொழும்புக்கு வந்ததாகவும் ராணுவ பயிற்சிகளை மேற்கொண்ட பிறகு மார்ச் 6ஆம் தேதி அந்த கப்பல் நாட்டை விட்டு புறப்பட்டதாகவும் பாதுகாப்பு அமைச்சு உறுதிப்படுத்தியது. இந்தியாவின் அழுத்தம் காரணமாகவே திருகோணமலை பகுதியில் பாகிஸ்தான் இலங்கை கடற்படை பயிற்சி நிறுத்தப்பட்டுள்ளதாக இந்திய ஊடகங்கள் இன்று செய்தி வெளியிட்டன. இந்திய பிரதமரின் இலங்கை வருகைக்கு சில வாரங்களுக்கு முன்னர் சம்பந்தப்பட்ட ராணுவ பயிற்சியை நடத்துவதற்கான ஏற்பாடுகள் செய்யப்பட்டதாக இந்திய ஊடகங்கள் மேலும் தெரிவிக்கின்றன. உள்ளூராட்சி மன்ற தேர்தல் தொடர்பில் இதுவரையில் 1500க்கு மேற்பட்ட முறைப்பாடுகள் கிடைக்கப்பெற்றுள்ளதாக தேர்தல்கள் ஆணைக்குழு தெரிவிக்கின்றது. உள்ளூராட்சி மன்ற தேர்தல் தொடர்பில் இதுவரையில் 1591 முறைப்பாடுகள் கிடைக்கப்பெற்றுள்ளதாக தேர்தல்கள் ஆணைக்குழு தெரிவித்துள்ளது. அவற்றில் 1406 முறைப்பாடுகளுக்கு தீர்வு வழங்கப்பட்டுள்ளதுடன் 185 முறைப்பாடுகள் தொடர்பில் தொடர்ந்தும் விசாரணைகள் இடம்பெற்று வருகின்றன. இதேவேளை உள்ளூராட்சி மன்ற தேர்தல் தொடர்பில் போலீசாரிடம் இதுவரை 170 முறைப்பாடுகள் முன்வைக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது. எதிர்வரும் மே மாதம் 6ஆம் தேதி உள்ளூராட்சி மன்ற தேர்தல் நடைபெறவுள்ள நிலையில் தேர்தல் முறைப்பாடுகள் 1500 கடந்துள்ளன. ஆசிரியர் ஒருவர் போலீஸ் பாதுகாப்புடன் பயணிப்பது தொடர்பான காணொளி சமூக ஊடகங்களில் பரவி வருவது குறித்து போலீசார் விசாரணைகளை ஆரம்பித்துள்ளனர். கடந்த சில நாட்களாக மேலதிக வகுப்பு ஆசிரியர் ஒருவர் போலீஸ் மோட்டார் சைக்கிள்கள் மற்றும் போலீஸ் கார்களுடன் பயணிப்பது தொடர்பான வீடியோ சமூக ஊடகங்களில் பரவி வருவது குறித்து போலீசார் விசாரணைகளை ஆரம்பித்துள்ளனர். போலீஸ் ஊடக பேச்சாளர் சிரேஷ்ட போலீஸ் அத்தியட்சகர் புத்திக மனதுங்க இதனை தெரிவித்தார். தரம் 5 புலமை பரிசில் பரீட்சைக்கான மேலதிக வகுப்புகளை நடத்தி வந்த ஆசிரியர் ஒருவரே இந்த சம்பவத்துடன் தொடர்பு பட்டுள்ளதாக போலீஸ் ஊடக பேச்சாளர் குறிப்பிட்டார். இந்த ஆசிரியர் தனது தனிப்பட்ட பிம்பத்தை உருவாக்க இந்த போலீஸ் வளங்களை பயன்படுத்தியுள்ளார் என்பது தெரிய வந்துள்ளதாகவும் போலீசார் குறிப்பிட்டனர். கொரிய மொழி பரீட்சைக்கு தோற்றவுள்ள மாணவர்களுக்கு விசேட அறிவித்தல் வெளியிடப்பட்டுள்ளது. கொரிய மொழி பயிற்சிக்கான திகதி மாற்றம் குறித்து வெளிநாட்டு வேலைவாய்ப்பு பணியகம் அறிக்கை ஒன்றை வெளியிட்டுள்ளது. இதன்படி எதிர்வரும் மே மாதம் 6ஆம் 7ஆம் திகதிகளில் நடைபெற இருந்த பரீட்சை முறையே மே மாதம் 10ஆம் மற்றும் 17ஆம் திகதிகளில் நடைபெறும் என குறித்த அறிக்கையில் குறிப்பிடப்பட்டுள்ளது. உள்ளூராட்சி மன்ற தேர்தல் நடைபெற உள்ள நிலையில் குறித்த பரீட்சைக்கான திகதிகள் மாற்றப்பட்டுள்ளதாக வெளிநாட்டு வேலைவாய்ப்பு பணியகம் தெரிவித்துள்ளது. பாக் ஜலசந்தி கடலை நீந்தி விசேட தேவையுடைய வீராங்கனை சாதனை படைத்துள்ளார். இயலாமைக்கும் சாதனைக்கும் உள்ள தூரத்தை நீந்தி கடந்து சாதனை படைக்க வேண்டும் என்ற லட்சியத்துடன் ஒரு காலை இழந்த விசேட தேவையுடைய நீச்சல் வீராங்கனையான சஸ்ருதி நக்காது இலங்கை தலைமன்னாரிலிருந்து தனுஷ்கோடி வரையிலான பாக் ஜலசந்தி கடலை 11 மணி 5 நிமிடங்களில் நீந்தி கடந்து சாதனை படைத்துள்ளார். இதுவரை 30க்கும் மேற்பட்டோர் பாக் ஜலசந்தியை தனியாக நீந்தி கடந்து சாதனை படைத்துள்ளனர். இந்நிலையில்
தெலைமன்னாரிலிருந்து தனுஷ்கோடிக்கு நீந்தி கடப்பதற்காக கர்நாடகா, மகாராஷ்டிரா உள்ளிட்ட வட மாகாணத்தைச் சேர்ந்த 10 பேர் கொண்ட நீச்சல் வீரர்கள் குழு இந்திய, இலங்கை இரு நாட்டு அரசிடமும் அனுமதி கோரி விண்ணப்பித்திருந்தனர். அனுமதி கிடைத்த நிலையில் ராமேஸ்வரம் மீன்பிடி துறைமுகத்திலிருந்து ஆழ்கடல் படகில் இலங்கை தெலைமன்னார் நோக்கி சென்றனர். இந்த குழுவில் 8 பேர் ரிலே முறையில் நீந்தினர். இவர்கள் இலங்கை தெலைமன்னாரிலிருந்து அதிகாலை 5:50க்கு கடலில் குதித்து நீந்த தொடங்கி மதியம் 2:20 மணியளவில் தனுஷ்கோடியை வந்தடைந்தனர். இவர்கள் ரிலே முறையில் தெலைமன்னார் முதல் தனுஷ்கோடி வரை 8 மணி நேரம் 30 நிமிடத்தில் நீந்தி கடந்தனர். மேலும் இருவர் தனியாக நீந்தி கடந்தனர். இவர்கள் இருவரும் விசேட தேவையுடையோர் என்பதும் குறிப்பிடத்தக்கது. வடக்கு கிழக்கு பகுதிகளில் நாளை அதிக வெப்பநிலை நிலவுவதால் பொதுமக்கள் அறிவுறுத்தப்பட்டுள்ளனர். நாட்டின் பல பகுதிகளில் மனித உடலால் உணரக்கூடிய வெப்பநிலை நாளைய தினம் எச்சரிக்கை மட்டத்துக்கு உயரக்கூடும் என வளிமண்டலவியல் திணைக்களம் எதிர்வு கூறியுள்ளது. வளிமண்டலவியல் திணைக்களம் விடுத்துள்ள அறிக்கையில் இந்த விடயம் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதன்படி வடக்கு, வடமத்திய, வடமேல் மற்றும் கிழக்கு மாகாணங்களிலும் ஹம்பாந்தோட்டை மற்றும் மொனராகலை மாவட்டங்களிலும் வெப்பமான வானிலை நிலவக்கூடும் என்று அந்த திணைக்களம் தெரிவித்துள்ளது. தொடர்வது சர்வதேச செய்தி. ஆப்கானிஸ்தானில் இன்று மதியம் சக்தி வாய்ந்த நிலநடுக்கம் ஏற்பட்டுள்ளது. ஆப்கானிஸ்தானில் இன்று மதியம் சக்தி வாய்ந்த நிலநடுக்கம் ஏற்பட்டதாக தேசிய நில அதிர்வு மையம் தெரிவித்துள்ளது. ரிக்டர் அளவுகோலில் 5.8 மேக்னிடியூட்டாக இது பதிவாகியுள்ளது. ஆப்கானிஸ்தான் தஜிகிஸ்தான் எல்லை பகுதியில் 86 கிலோமீட்டர் ஆழத்தில் குறித்த நிலநடுக்கம் ஏற்பட்டுள்ளது. நிலநடுக்கத்தின் போது கட்டடங்கள் அதிர்ந்ததால் அதிர்ச்சி அடைந்த மக்கள் வீடுகள், அலுவலகங்களை விட்டு வெளியேறி வீதிகளில் தஞ்சமடைந்தனர். இந்த நிலநடுக்கத்தால் ஏற்பட்ட பாதிப்புகள் குறித்து இதுவரை எந்த தகவலும் வெளியாகவில்லை. இதேவேளை ஆப்கானிஸ்தானில் ஏற்பட்ட நிலநடுக்கம் வட இந்தியாவிலும் உணரப்பட்டதாக இந்திய ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன. தொடர்வது விளையாட்டுச் செய்தி. இந்தியன் பிரீமியர் லீக் கிரிக்கெட் தொடரின் 36வது போட்டி இன்று நடைபெறுகின்றது. குறித்த போட்டியில் ராஜஸ்தான் ராயல்ஸ் மற்றும் லக்னோ சூப்பர் ஜெயண்ட் ஆகிய அணிகள் மோதுகின்றன. இந்த போட்டி இன்றிரவு 7:30 அளவில் ஆரம்பமானது. புள்ளிப்பட்டியலில் ராஜஸ்தான் அணி 4 புள்ளிகளுடன் 8வது இடத்திலும், லக்னோ அணி 8 புள்ளிகளுடன் 5வது இடத்திலும் உள்ளமை குறிப்பிடத்தக்கது. இத்துடன் நமது டிவியின் அனைத்து பிரதான செய்திகளும் நிறைவு பெறுகின்றன. எமது அடுத்த பிரதான செய்திகளை நாளை எதிர்பாருங்கள். மேலதிக செய்திகளை அறிந்து கொள்ள நமது LK.com எனும் எமது இணையதளத்திற்குள் பிரவேசியுங்கள். அத்துடன் நமது டிவி எனும் யூடியூப் தளத்தினையும் சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். வணக்கம்.